ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ சிம்மில் ஃப்ரீயாக காலர் டியூன் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா ஜியோ சிம்மில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு காலர் டியூன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 30 நாளுக்கு அப்புறம் ஃப்ரீயாக மாற்றிக்கலாம். இல்லை ஒரே மாதத்தில் 2-3 தடவை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அதை வந்து நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா ஜியோ 7 ஆப் வந்து உங்களுக்கு இருக்கும், சரியா? அந்த ஜியோ 7 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அந்த ஜியோ 7 ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜியோ டியூன் வந்து செட் பண்ணிக்கலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா மியூசிக், பாட்காஸ்ட், ஜியோ டியூன்ஸ் இருக்கும். ஜியோ டியூன்ஸில் போயிட்டு ட்ரெண்டிங்கில் இருக்க ஜியோ டியூன் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன், ஓகேவா? கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கனால லோட் ஆகுது. பட் உங்களுக்கு இங்கே ரிங்டோன்ஸ் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மியூசிக் போயிருங்க. உங்களுக்கு ஏதாவது சாங்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம், சரியா? ஏதோ ஒரு சாங் பிடிச்சிருக்கு, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி வருமா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சாங் ப்ளே ஆகுதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ளே ஆகிற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜியோ டியூன் அண்ட் ரிங்டோன் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் சாங் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் சாங் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாங் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஜியோ டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சா? இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ. ஸோ இந்த சாங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு கரண்ட்டில். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சாங் 5 நிமிஷம் சாங்னா நம்மளுக்கு என்னென்னா ஃபேவரட்டான லைன்ஸ் தான் பிடிக்குமா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வரி கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளே பட்டன் இருக்குது இந்த ஸ்க்ரீனில். லோட் ஆகுது, ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்த லைன் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு அடுத்த சாங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக எந்த சாங்லையும் கொடுக்க மாட்டாங்க. இது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு 4 வரிகள் கொடுத்துருக்காங்க. எந்த லைன் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா செட் பட்டன் இருக்கா? செட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்டோன் வந்து செட் ஆயிரும். யுவர் ஜியோ டியூன் ஹேஸ் பின் செட் ஆன் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து உங்கள் ரிங்டோனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ வந்து எனக்கு யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா ரிங்டோன் வந்து அவங்களுக்கு கேட்காது. அந்த ரிங்கு வரும் பார்த்தீங்களா? அந்த ரிங் சவுண்டே வராமல் இந்த சாங் வந்து அவங்களுக்கு ப்ளே ஆகும். இந்த சாங் வந்து அவங்க கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்துக்குங்க, மந்த்லி ஒரு தடவை தான் பண்ண முடியும் ஃப்ரீயாக. இப்போ நான் மறுபடியும் வேறு ஏதாவது சாங் வைக்கணும் அப்படின்னா அடுத்த மாதம் தான் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிங்டோன் செட் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.